ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஒன் சிறப்பு சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி என்னென்னா கரம் மசாலா தூள். நம்ம வீட்டில் ஏதாவது ஸ்பெஷல் அக்கேஷனில் ஸ்பெஷலாக ஏதாவது சமைக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த கரம் மசாலா தூள் யூஸ் பண்ணி தான் செய்வோம். இப்போ பிரியாணி, குருமா, புலாவ் இந்த மாதிரி வெஜ் ஆர் நான்வெஜ் என்ன ரெசிபியாக இருந்தாலும் கரம் மசாலா தூள் கண்டிப்பாக யூஸ் பண்ணுவோம். அப்படிப்பட்ட கரம் மசாலா தூளை நம்ம வந்துட்டு கடைகளெல்லாம் வாங்கி யூஸ் பண்ணும்போது அதில் கலர்ஸ் ப்ரிசர்வேட்டிவ்ஸ்லாம் ஆட் பண்ணியிருப்பாங்க. அது ஹெல்த்துக்கு அவ்வளோ நல்லது கிடையாது. நம்ம வீட்டிலேயே இதை ரெடி பண்ணி யூஸ் பண்ணும்போது அதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் முழுமையாக நம்மளுக்கு கிடைக்கும். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் எடுத்து வச்சுருக்கேன். நம்ம வறுக்கும் போதே ஒன் பை ஒன்னாக ஆட் பண்ணிவிட்டு என்னென்ன பொருள் எவ்வளோ அளவுகளில் சேர்த்து செய்ய போகிறோம் அப்படின்றத பார்த்துடலாம். இப்போ அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கலாம். பேன் வச்சுட்டு அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு பேன் வச்சுருக்கோம். பேன் வச்ச உடனே அடுப்பை சிம்லேயே வச்சுருங்க. இப்போ இந்த ஸ்பூனுக்கு தான் நம்ம பொருட்கள்லாம் அளந்துக்க போகிறோம். உங்களுக்கு மசாலா அதிகமாக வேணும் அப்படின்னா பெரிய ஸ்பூனாக எடுத்துக்கோங்க. கம்மியாக போதும் அப்படின்னா குட்டி ஸ்பூனாக எடுத்துக்கலாம். இப்போ நான் இந்த ஸ்பூனுக்கு 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லி விதை எடுத்திருக்கேன். காஞ்ச மல்லி விதை. அது கூடவே 1 ஸ்பூன் அளவு சீரகம், 1 ஸ்பூன் அளவில் சோம்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு பட்டை, 1 ஸ்பூன் அளவு ஏலக்காய், அதே ஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவுக்கு கிராம்பு. நம்ம மல்லி எந்த ஸ்பூனில் எடுக்கிறோமோ அதே ஸ்பூனில் மித்த எல்லா பொருளும் சேர்த்துக்கலாம். அன்னாச்சிப்பூ ஒரு 6 பூ எடுத்திருக்கேன். அது கூடவே ஒரு 5 பீஸ் அளவுக்கு மராட்டி மொக்கு எடுத்துக்கலாம். இது சின்ன பீஸாக இருக்கிறனால நான் 5 பீஸ் எடுத்திருக்கேன். சப்போஸ் பெருசாக இருக்குது அப்படின்னா 2 பீஸ் சேர்த்துக்கோங்க, சரியாக இருக்கும். இப்போ இது கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு கல்பாசி, அப்புறமா 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜாதிபத்திரி. 2 பூ ஜாதிபத்திரி எடுத்து அது இந்த மாதிரி பிரித்து எடுத்து வச்சுருக்கோம் இதழாக, அதையும் சேர்த்துக்கலாம். அது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, அப்புறம் ஒரு 3 பிரியாணி இலை, அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ நம்ம வறுத்து விட ஆரம்பிச்சிடலாம். பாத்திரம் சூடாக முன்னாடியே நம்ம ஒவ்வொரு பொருளாக சேர்க்குறதுனால நம்ம எல்லாமே சேர்த்து முடிக்கும் போது பாத்திரம் வந்து நல்லா சூடாயிரும். சூடானதுக்கப்புறமா நம்ம ஒவ்வொரு பொருளாக சேர்க்குறோம் அப்படின்னா முன்னாடி சேர்த்த பொருளெல்லாம் கரிஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அடுப்பை சிம்லேயே வச்சுட்டு எல்லா பொருளையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து முடிக்கும் போது பாத்திரம் வந்துட்டு நல்லா ஹீட் ஆயிரும். அதுக்கப்புறம் ஒரு 2 to 3 மினிட்ஸ் சிம்லேயே வச்சுட்டு இந்த மாதிரி கைவிடாமல் கலந்து விடும்போது ஈவனாக வறுபட்டு வந்துடும். அது வறுபட்டுருச்சுன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, நம்ம வறுத்துட்ருக்கும் போதே நம்ம சேர்த்துருக்கிற அந்த பொருட்களோட ஃப்ளேவர்ஸ்லாம் வெளியே வரும். அப்போ அது நல்லா வறுபட்டுருச்சுன்னு அர்த்தம். இப்போ பாருங்கள், நல்லா வறுபட்டுருச்சு. 2 மினிட்ஸ்லேயே நல்லா வறுபட்டு வந்துடும். அதோட வாசனை வெளியே வந்துடும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ண உடனே நம்ம வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடணும். அதே பாத்திரத்தில் வச்சுருந்தோம் அப்படின்னா கலர் சேஞ்ச் ஆகிரும். அப்போது நம்மளுக்கு ஒரு கசந்த டேஸ்ட் வந்துடும். அந்த ஹீட்லேயே இன்னும் கொஞ்சம் ஃப்ரை ஆகிடும். அதனால் வறுபட்ட உடனே வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ்க்கு அப்படியே ஆற விட்டுறலாம். ஆறினதுக்கப்புறமா நம்ம மிக்சர் ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், கம்ப்ளீட்டாக ஆறிடுச்சு. இதை நம்ம ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா அரைப்பட்டுருச்சு. இதை வந்துட்டு நம்ம ஒரு பிளேட்லேயோ அப்படி இல்லைன்னா ஒரு பவுல்லையோ கொட்டி ஒரு 10 மினிட்ஸ்க்கு ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நம்ம உடனே ஸ்டோர் பண்ணிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ஹீட் இருக்கும். அது வந்து சீக்கிரமாக கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த மாதிரி போட்டு நல்லா ஆற வச்சுருங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சிட்டோன்னா ஒரு 3 மந்த்ஸ் வரைக்குமே நம்ம வச்சு யூஸ் பண்ணலாம். அதோட மனமும் சுவையும் அப்படியே இருக்கும். இனி இதை நீங்கள் பிரியாணிக்கு, குருமாக்கு, வெஜ், நான்வெஜ் என்ன ரெசிபிக்கு உங்களுக்கு தேவையோ எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட டேஸ்டியான கரம் மசாலா தூள் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட ஒன் சிறப்பு சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம அடுத்தடுத்து போடுற வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.